எடிட்டர் பங்கு கூட இந்த அளவு முக்கியமானது அப்படின்றது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோணுச்சு? எந்த காலகட்டத்தில்னா, ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்தபோது ம். எங்கள் பிரதர் வந்து என்ன எடிட்டிங் போய் பாடுறான்னு. ஓ! எதுக்கு பார்க்க சொல்ல, நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது, இப்போ நீங்கள் இந்த கப் எடுத்தீங்க, இந்த கப்பே ஃப்ரேமில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கேருந்து எடுத்தீங்கன்னு தெரியாது. ம். அடுத்த ஷாட்டில் கப்பை கீழே வச்சிட்டிங்கனாக்கா, இங்கே கட் பண்ணி பார்த்தா உங்கள் கையில் கப் இருக்காது. எப்போ இந்த கப் வந்துச்சு போது, இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டு, எவ்வளோ ரேஞ்ச் வைக்கணும், இந்த கையில் பிடிச்சாரா அந்த கையில் பிடிச்சாரா, இந்த கன்ஃபியூஷன்லாம் வரும்ல, ரைட் லெஃப்ட்டு லுக்கு. இப்போ வந்து நம்ம 2 பேர் பேசுகிறோம், இங்கே கேமரா வச்சுருக்கீங்க, அடுத்த ஷாட்டு இங்கே ஷாட்டு இங்கே ஷாட்டுன்னோம். இது 2 பேர் இருந்தாக்கா ஓகே. 4 பேர் இருக்கோம், கேமரா அங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு, இவன் எழுந்து அங்கே போயிட்டார், அவர் ஏந்து இங்கே வந்திருக்காருனாக்கா எங்கே லுக்குன்னு கேட்டால் குழம்பிடுவாங்க. அதனால் நம்ம அது கான்ஷியஸ் ஆகிடும். ஓகே, இந்த ஃப்ரேம் வச்சு இதை அவாய்ட் பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ணோம்னு சொல்லி அதை இது வந்து ஒரு கற்றுட்டோம். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.